வாங்க மக்களே, 60 செகண்ட்ஸ்ல நம்ம எப்படி ஒரு கோல்டு ப்ராடக்டோட கரெக்டான வேல்யூல பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கடைக்காரருக்கு முதல் கேள்வி, நான் வாங்குற பீஸ்ல நெட் வெயிட் எவ்வளோ, அதாவது கோல்டு கிராஸ் வெயிட்ல இருந்து உங்களுக்கு அதுல இருக்கிற ஸ்டோனை கழிச்சிட்டு நெட் வெயிட் எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க. அந்த நெட் வெயிட்டுக்கான இன்னைக்கு என்ன ரேட்டுன்றது நீங்க அசோசியேஷனோட ரேட்டு இல்லைன்னா சன் டிவி ரேட்டு ரெண்டுமே செக் பண்ணுங்க. அவர் கொடுக்குற ரேட்டை நீங்க தயவு செய்து பார்க்காதீங்க. அந்த ரேட்டை மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் பேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க ஒரு பேப்பர்ல. அடுத்தது அவர்கிட்ட கேளுங்க, சார் நீங்க எவ்வளவு பர்சன்ட் விஏ போட போறீங்க ஃபைனலா. உதாரணத்துக்கு ஒரு 9% சொல்லலாம், 9% ஆட் பண்ணிக்கோங்க. சார் இன்னைக்கு இதை தவிர ஸ்டோன் சார்ஜ் இருக்கா, அந்த ஸ்டோன் இருந்ததுன்னா ஸ்டோன் சார்ஜ் போடுவாரு. ஸ்டோன் சார்ஜ் எவ்வளவு போட்டிருக்கீங்க, 2000 rupees. 2000 என்ன ஜிஎஸ்டி 3%, அதை கேட்க வேண்டிய வேல்யூ இல்ல. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணீங்கன்னா இதுதான் ஃபைனல் வேல்யூ. இந்த ஃபைனல் வேல்யூ அவர் கொடுக்குற எஸ்டிமேட் மேட்ச் ஆச்சுன்னா நீங்க 1% 2% பார்கெயின் பண்ணி ஜுவல்லரி வாங்கிக்கோங்க. எஸ்டிமேட்டே ஒரு புரியாத புதிரா எஸ்டிமேட் கொடுக்குறாங்க. சில கடையில எங்க கிராஸ் வெயிட்டும் தெரியல, என்ன ஸ்டோன் வெயிட்டும் தெரியல, என்ன நெட் வெயிட்டும் தெரியல, என்ன ஸ்டோன் சார்ஜ், சுத்தி வலிச்சு அதை படிக்கிறதுக்கே ஒரு பிஎஸ்டி படிக்கணும். அந்த மாதிரி கடைங்களை, இந்த மாதிரி ஒரு குழப்பமான எஸ்டிமேட் கொடுக்குற கடைங்களை பி கேர்ஃபுல், டபுள் ஜாகிரதையா இருந்துக்கோங்க, உங்க பணம் வீணா போயிடும். சோ இந்த மாதிரி ஸ்மார்ட் பை பண்றதுக்கு நான் சொன்ன இந்த வீடியோ எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.